அனைவருக்கும் வணக்கம். நிலை அபியம்பிகா ஒர்க்ஸ் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய தெய்வங்களுடைய உருவங்கள், அவர்களுக்கு உண்டான காரணம், நம்ம ஒரு மூர்த்தியை பார்க்குறோன்னா அந்த மூர்த்தி எந்த இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துல அந்த மூர்த்திக்கு என்ன பெயர், எத்தனை கரங்களோடு இருக்காங்க, அந்த கரங்களில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, அதுக்குண்டான காரணங்கள் என்ன, பலவிதமான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்பாள் காலராத்திரி. இந்த பேரே ரொம்ப வித்தியாசமான பேராக இருக்கும். அதாவது தேவி அம்பாளுடைய இன்னொரு வடிவம் தான் காலராத்திரி. நமக்கு நவதுர்காக்கள்னு பேர் உண்டு. இந்த நவதுர்கால வர 7ஆவதாக வரக்கூடிய துர்கை தான் இந்த காலராத்திரி. இந்த ஸ்ரீவித்யா உபாசனையே ரகசிய வழிபாடா மாற்றப்படுறாங்க. எல்லாமே ஒரு ரகசியம். அதாவது ஒரு குரு ஒரு சிஷியனுக்கு சொல்லக்கூடிய ஒரு மரபாக தான் அந்த காலத்துல இருந்தே இந்த ஸ்ரீவித்யா, இந்த தேவியினுடைய வழிபாடு அவ்வளவு கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக ஒருவர் இருந்து ஒருவர் இந்த தகவல் மாற்றமாகவே இருந்திருக்கு. ஆகையினால நிறைய ஒரு அம்பாளுடைய வடிவங்களை ரகசிய மூர்த்திகளாக இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது தான் வாராகி அம்பாலும். இப்போ பிரசித்தமாக எல்லாருமே வணங்க ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி நம்ம இன்னும் தெரிந்துக்க வேண்டிய தேவதை இந்த காலராத்திரி. நவராத்திரி, அதாவது நவராத்திரினா 4 நவராத்திரிகள் உண்டு. அதாவது சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, மாதங்கி நவராத்திரிங்கிற 4 நவராத்திரி காலங்களில் சாரதா நவராத்திரி நம்ம எல்லாருமே விமர்சையாக கொண்டாடக்கூடிய புரட்டாசியில் வர நவராத்திரி தினத்தில் வர 7ஆவது நாளாக இந்த காலராத்திரியுடைய வழிபாடு ரொம்பவே விசேஷமாக நவராத்திரியுடைய விழா வழிபாடுல நம்ம மேற்கொள்ள வேண்டிய தினம். சரி, யார் இந்த காலராத்திரி? முதல்ல என்னைக்குமே ஒரு வடிவம் தான் நம்ம கண்ணுகளில் இன்னைக்குமே நிற்கக்கூடியது. அப்படி பார்க்க சொல்ல இந்த நம்ம ஓவியத்தில் நம்ம பார்க்குற மூர்த்தி ஒரு கழுதையின் மேல அம்பாள் உட்கார்ந்து சுகாசனத்துல வலது கால இறக்கி இடது கால மடித்து அம்பாள் சதுர்பாகு, அதாவது 4 கரத்துடன் வலது முன்கரத்தை அபயமாகவும் இடது முன்கரத்துல வஜ்ராயுதம் தாங்கி இடது மேல்கரத்துல அபயமும் வலது கரம் அபயமாகவும் இடது மேற்கரத்தில் அம்பாள் அந்த கொடுவாள்ங்கிற அந்த வாளும் கொண்டு தலையை விரித்த, அதாவது அந்த சடை விரித்த கோலத்துல சந்திரன் கொண்டு காதுகளில் பெரிய குண்டலங்கள் அணிந்து அம்பாள் சின்னதா ஒரு காசு மாலை, அந்த ஒட்டியானம், புலித்தோல் அணிந்தா போல சிவப்பு பட்டாடையில நல்லா கருநீல நிலத்துல அம்பாளுடைய தரிசனத்தை பார்க்கிறோம். இந்த அம்பாளுடைய உருவம் ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு ரூபம், ஒரு சற்று கோபமான ரூபம். நம்ம ஓவியமா இது பண்ண சொல்ல ஒரு சாந்த ஸ்வரூபமாக அம்பாளுடைய வடிவத்தை நம்ம காட்டியிருக்கோம். அந்த புடித்தோல் அணிந்து அந்த ஆணுடைய கம்பீர தோற்றத்துல அம்பாள் இருக்கா. இந்த உருவத்துல நம்ம பார்க்கக்கூடிய வகையில அம்பாள் வித்தியாசமான ஒரு வகையில இருக்காங்க. என்னன்னா, இடது கை முன்கரத்துல வஜ்ரமும் இடது மேற்கரத்துல அந்த கொடுவாலும் கொண்டு 2 கையும் அபய ரூபிணியாக நம்மளுக்கு அந்த கழுதையின் மேல காட்சி கொடுக்குறாங்க. சரி, நம்ம வழிபாட்டு முறையில நிறைய வகைகள் உண்டு. அப்படி கரணன் ஒன்று இருக்கு. அதாவது எப்படி ஒரு நாளைக்கு நட்சத்திரம் வருதோ, ஒரு நாளைக்கு கிழமைன்னு ஒன்று இருக்கோ, ஒரு நாளைக்கு திதின்னு ஒன்று இருக்கோ, ஒரு நாளைக்கு யோகங்கள்னு ஒன்று வரும். அப்படி கரணம்னு ஒன்று இருக்கு. ஒரு நாளைக்கு 2 கரணங்கள் வரும். அந்த வகையில தைதுளை கரணத்தினுடைய தேவதையாக வரக்கூடியவள் தான் இந்த காலராத்திரி அம்பாள். என்ன காரணம்னா, தைதுளை கரணத்தினுடைய அந்த குறியீடு வடிவம் கழுதையின் மேல் அமர்ந்த தெய்வம். அடுத்து ஜேஷ்டா தேவி வருவாங்க. நம்ம தனிப்பதிவுல ஜேஷ்டா தேவியை பத்தி பார்ப்போம். இப்படி கழுதையின் மேல் அமர்ந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் காலராத்திரி மட்டுமே. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, தேவி மகாத்மியம் ஒன்று இருக்கிறது. அதாவது மார்க்கண்டேய புராணம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. தேவி சப்தசதி
தேவியினுடைய 700 ஸ்லோகங்கள் கொண்ட அம்பாளுடைய ஒரு அற்புதமான நூல். அந்த நூல்ல முதல் அத்தியாயம் 75வது ஸ்லோகத்துல கழுதையின் மேல் வரக்கூடிய காலராத்திரி, அதாவது அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நவதுர்காகையுமே சொல்லியிருப்பார். மார்க்கண்டேய புராணம் பிரம்மா மார்க்கண்டேயருக்கு சொன்னது. அப்ப நவதுர்கால வரக்கூடிய மகா கௌரியாக இருக்கட்டும், எல்லா தேவதைகளும் ஒவ்வொரு வாகனத்துல, இப்ப மகா கௌரி காளை வாகனத்துல வருவாங்க, வாராகி தேவி எருமை வாகனத்துல வருவாங்க, வைஷ்ணவி தேவி கருட வாகனத்துல வருவாங்க, சண்டிகா தேவி பிரேத வாகனத்துல, அது மாதிரி காலராத்திரி கழுதை வாகனத்தோட அம்பாள் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப யார் யாரு தைதூலை கரணத்துல பிறந்திருக்கோமோ அவங்க வணங்கக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியவள் தான் அம்பாள் காலராத்திரி. இப்போ உருவம் பார்த்துட்டோம், ஒரு வகை காரணங்கள் பார்த்துட்டோம். அடுத்து பெயர் காரணம். அம்பாளுடைய பெயர் கால ராத்திரி. அப்ப காலம்னா எல்லா விதமான காலங்களை குறிக்கக்கூடிய காலனுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவள் தான் இந்த காலராத்திரி. இது ஒரு வகை. இன்னொரு வகை, யார் யார் நீங்க இரவு பிரயாணம் ரொம்ப மேற்கொள்றீங்களோ, நீங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு, உங்களுக்கு இரவுல தான் வேலை இருக்கு, நீங்க நிறைய நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறீங்க, இரவுல தான் நீங்க பிரயாணம் பண்றீங்க, இல்ல இரவு நேரத்துல போறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு, இரவுல உங்களுக்கு சரியா தூக்கம் வரமாட்டுது, கெட்ட கனவுகள் வருது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வணங்கக்கூடிய தேவதையாக கூடியவர் தான் இந்த காலராத்திரி. இந்த அம்பாள் பார்க்க தான் உக்ரஸ்வரூபமாக இருப்பாங்க. ஆனா சாந்தமான ஒரு வடிவினல் தான், அதுல எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை. மேலும் இந்த அம்பாளுடைய குறிப்புகள் என்னன்னா, இந்த காலராத்திரிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன இன்னொரு அர்த்தம்னா சுபகரியின் அப்படி பெயர். சுபகரியுடைய தமிழ் அர்த்தம் மங்களத்தை தருபவள் அப்படின்னு ஒரு காரணம். சரி, எப்படி அம்பாள் மங்களத்தை தராள்னா, அம்பாளுடைய நிறம் கருப்பு. அம்பாள் சூடியிருக்கிற பிறை நிலா பாருங்க, நல்ல வெளிர் நிலம். இப்போ யார் யாரெல்லாம் ரொம்ப பயத்துல அஜ்ஞானத்துல இருக்கீங்களோ, ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கீங்களோ, அந்த அஜ்ஞானம்ங்கிறதே இருட்டு, அந்த இருட்டுல இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியவள் தான் இந்த காலராத்திரி. அம்பாளுடைய கையில வஜ்ராயுதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த வஜ்ராயுதம் வந்ததுக்கு ஒரு கதை உண்டு. தேவி சப்தசதி, அதாவது தேவி சதி தேவியாக அம்பாள் இருக்க சொல்ல தக்ஷனுடைய மகளா பிறக்கிறாங்க. அப்ப தக்ஷனுக்கு மகளா அம்பாள் பிறந்ததுக்கு அப்புறம் சிவனுடைய அந்த சிந்தனை இல்லாம இருக்கிறப்ப பெருமாளுடைய வழிபாட்டுல ரொம்ப ஆழ்ந்து இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல ததீசி உடைய ஆசிரமத்துக்கு போய் தான் அம்பாள் முதல்ல சிவலிங்கத்தை பாக்குறாங்க. அப்ப முனிவர் ததீசி மூலயமா தான் சிவருமான் இருக்கிறத தேவி சதி உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காலங்கள் நகர நகர தூமாசுரன்கிறவர் என்ன பண்றாரு, அம்பாள் சிவனும் பார்வதியும், அதாவது சிவன் பார்வதி இணை விளப்புற முதல் குழந்தையால் தான் தனக்கு மரணம் ஏற்படணும்னு அவர் சிவருமான் கிட்ட இருந்து வரம் வாங்கிக்கிறார். இப்ப சிவருமான் சதிதேவிய மணந்துட்டா அடுத்து குழந்தைங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாரு. அதனால இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு அசுரனை ஏவி தேவிய சத்திய கொல்ல பார்ப்பாங்க. அப்ப தேவி தான் யார் என்று அறியாத ஒரு மானிட பிறவிய அம்பாள் இருக்கிறதால தன்னுடைய ஆற்றல் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்போ முனிவர் ததீசி தான் தேவிய பாதுகாக்கிறார். அப்ப ததீசி மூலமா தான் தேவி ரட்சிக்கப்படுறதால சிவருமான் சற்று நேரத்துல அந்த இடத்துல அந்த அசுரனை சம்காரம் பண்ணி ததீசையும் சதி தேவியும் அவரு காத்துடுறார். அப்ப சிவருமான் ததீசிக்கு வரம் கொடுக்கிறார். உங்களுக்கு உடல் வலிமை இல்லாததால் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இன்னைக்கு சத்திய பாதுகாக்க. அப்போ உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், என்னன்னா உங்க தேகம் முழுவதும் வஜ்ரமாக ஆகும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு சுவாமி அங்கிருந்து மறைகிறார். தேவி சத்தியாக இருந்தாலுமே அம்பாள் பார்வதியுடைய அந்த அம்சம் உள்ள இருந்ததால சதிதேவி சற்று மூர்ச்சையாகி அம்பாள் தேவதை, அதாவது லலிதா தேவியா ததீசிக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்ப ததீசி ஒரு வரம் கேட்கிறார், தேவி
உங்களால தான் இந்த வரம் எனக்கு கிடைச்சது. அப்ப உங்களுக்கு பிரயத்தனமாக இந்த இந்த தேகம் உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு ததீசி தேவிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறப்ப, அப்ப தேவி ததீசி முனிவருக்கு சொல்றாங்க, ஒரு அசுரனை வதம் பண்ண எனக்கு வஜ்ராயுதம் தேவை. அப்ப குறிப்பிட்ட காலங்களுக்கு நீங்களே வஜ்ராயுதமா என் கையில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அம்பாள் அந்த இடத்துல சொட்டு அந்த இடத்துல இருந்து மறையிறாங்க. அப்ப இப்படியே போயிட்டு இருக்க சொல்ல தேவலோகத்துல சும்பனி சும்பனுடைய வரவு இருக்கு. அப்ப தேவி சண்டமுண்டாங்கிற 2 தேவதைகள் அம்பாள் படைச்சு 2 பேரும் யுத்தத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப யுத்தத்துக்கு அனுப்புற காலத்துல ரக்தபீஜங்கிற ஒரு அசுரன் குறுக்கிடுறார். இப்ப ரக்தபீஜனுடைய ரத்தம் கீழே சிந்துச்சுன்னா அதுல இருந்து 1000 ரக்தபீஜர்கள் உருவாகுவாங்க. இது யுத்தத்துக்கு ரொம்பவே சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்ப தேவி என்ன பண்ணாங்கன்னா காலராத்திரியா மாறி இந்த வஜ்ராயுதத்தால ரக்தபீஜனுடைய அந்த தேகத்தை பாஞ்சி அந்த வரக்கூடிய ரத்தத்தை அம்பாலே உட்கொள்ள ஆரம்பிச்சா. அதனால்தான் அம்பாளுக்கு அந்த கருமையும் அந்த உக்ர நிறமும் ரக்த பீஜனாலதான் ஏற்பட்டது. அப்ப ததீசியுடைய கோரிக்கைக்கு இணங்க வஜ்ராயுதமா, அதாவது ஒரு தேகமே வஜ்ரம், அதனால அவரையே வஜ்ராயுதமா மாத்தி ரக்த பீஜனை வதம் பண்ணி அந்த உக்ரத்தை எல்லாம் தன் நகத்தே கொண்டு சிம்பனி சும்பன் வடம் நடந்து தேவர்கள் அம்பாள் காத்ததாக வரக்கூடிய அந்த மார்க்கண்டேய புராணத்திலும் சரி ஸ்கந்த புராணத்திலும் இதோடைய குறிப்புகள் இருக்கு. அப்ப இரவினுடைய தேவதையாகவும் அம்பாள் இருக்கார். அம்பாளுக்கு வடநாட்டுல நிறைய ஆலயங்கள் உண்டு. வாரணாசியில ஒரு கோயில் உண்டு, உத்தரகாண்ட்ல ஒரு கோயில் உண்டு, இமாச்சல பிரதேசத்துல ஒரு கோவில் உண்டு. அதே மாதிரி பீகார் தான், வங்காளம் பீகார்லேயும் ஒரு அம்பாளுக்கு ஒரு கோவில் உண்டு. இப்போ இவ்வளவு தூரம் போய் எங்களால் அந்த ஆலயங்களை தரிசிக்க முடியாதனாலும் அம்பாள் தென்னகத்திலையும் ஒரு கோவிலில் தரிசனம் பண்ணுறார். சுப்புலாபுரம் அருகில் உள்ள அந்த மதுரையில் இருக்கிற சிலார்த்தரப்பட்டி கிராமத்தில், மதுரை மாவட்டத்தில் அம்பாளுக்கு காலதேவிங்கிற பேரில் கோயில் இருக்குது. இன்றளவும் இரவு நேரத்தில் மட்டும்தான் அந்த அம்பாளுக்கு தரிசனம் உண்டு. இரவு நேரத்தில் மட்டும்தான் அந்த கோவில் பண்ணி இரவுல தான் அந்த அம்பாள் தரிசனம் பண்ண முடியும். ஏன்னா பேரிலே இருக்கு, அம்பாள் காலராத்திரி, இரவுக்கு சொந்தமான ஒரு தேவதை. இப்போ இரவு நேரத்துல தான் அந்த கோவில் திறந்து அம்பாளுக்கு நித்திய பூஜைங்கிறது நடைபெறுது. யாரெல்லாம் மதுரைக்கு போறீங்களோ நேரம் இருந்தா சிலார்த்தப்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய காலராத்திரி தேவியை வணங்குங்க. யார் யாரெல்லாம் தைதுளை கரணத்துல பிறந்துக்கிறீங்களோ அவங்களும் இந்த தேவியை வணங்கலாம். இன்னொரு ரூபம், இந்த துர்க்கையினுடைய வழிபாடும் நம்ம வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே பிரசித்தமாக ஒரு தனி பதிவாக நான் போடலான்னு இருக்கேன். அப்படி துர்க்கைங்கிற வழிபாட்டினுடைய முதல் கோரிக்கையே தமோகுணம். அதாவது மனுஷனுக்கு 3 விதமான ஒரு குணங்கள் உண்டு, தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம். இத தமோகுணம் தான் சோம்பேறி. மனிதனுடைய முதல் எதிரியே சோம்பேறி. அப்ப உங்களுக்கு நீங்க சோம்பேறியா இருக்குன்னு தெரியும். அந்த சோம்பேறித்தனத்துல இருந்து வெளிப்படணும், எனக்கு நிறைய திறன் இருக்கு, ஆற்றல் இருக்கு, என்னால வேலை செய்ய முடியலன்னு ஆசைப்படுறவங்க வணங்கக்கூடிய தேவதையாக்கக்கூடியது காலராத்திரி. ஏன்னா கழுதையும் ஒரு வகையில சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம் தான். கழுதை எதுக்கு உதவும்? புதி சுமக்க மட்டும்தான் உதவும். ஆனா கழுதையுடைய ஆற்றல் ரொம்பவே வேகமானது. குதிரைக்கு அடுத்தபடியாக வரக்கூடியதான் கழுதையுடைய ஆற்றலே. வெறும் புதை அந்த வெயிட் சுமக்க மட்டும் கிடையாது. கழுதனையுடைய பால் குரல் வளர்த்து அவ்வளவு தரக்கூடிய வளமையுடைய பிறந்த குழந்தைக்கு கழுதை பால் ஊற்றுவாங்க. அப்ப இந்த சோம்பேறித்தனத்துல இருந்து யார் யார் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வகைக்கும் அம்பாள் காலராத்திரி உதவா. ஏன்னா கழுதையின் மேல் அமர்ந்த தேவதை. அந்த தன்மைக்கு அம்பாள் அழுத்தம் கொடுக்குறா. ஒரு பொருள் மேல நம்ம உட்காரணும், அந்த பொருள் அமுங்கும். அப்ப இந்த தேவதையை வணங்க வணங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோம்பேறித்தனமும் உள்ள அடங்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது அதே மாதிரி ஒடிசாவுடைய பாரம்பரிய நூல், தாந்திரீக நூலான சிற்ப பிரகாசத்துல அம்பாளுடைய வர்ணனை இருக்கு. அதாவது இரவு பொழுதுல யார் யார் வேலை செய்யறாங்களோ அந்த இரவை சித்தி தரக்கூடிய தேவதையாக, வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியவன் தான் இந்த காலராத்திரி. இப்போ ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு உணவு பிரசித்தம். அது மாதிரி இந்த அம்பாளுக்கு அரிசியில செய்யற புட்டு,
அந்த புட்டு இந்த அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு தன்மையில் இந்த அம்பாளுக்கு நீங்கள் நிவேதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கூடக்கூடிய தமோ குணத்தை அந்த சோம்பேறித்தனத்தை அம்பாள் அடக்கி நல்ல ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பாங்க. அதனால தான் அம்பாள் அந்த சிகப்பு பட்டாடை அணிந்திருக்கார். அந்த சிவப்பு என்ன உதாரணம் காட்டினா நம்ம உள்ள இருக்கக்கூடிய ரத்தம் என்னைக்கும் நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் அந்த சிவப்புங்கிறது. அதனால்தான் அம்பாள் அந்த சிவப்பு பட்டாடையில் இருக்க அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயக்கத்தை இன்னும் அம்பாள் மேம்படுத்துவாங்கிறத கூறி, இது மாதிரி பதிவுகளை கேட்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் என்ன அம்பாளுடைய வடிவத்தை நீங்கள் இது மாதிரி பதிவாக கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கிறத மேற்கூடிய கருத்துக்களை கமெண்டில் பண்ணிங்கன்னா வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகப்படியான பதிவுகள் போட நம்மளும் ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.